அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தூத்துக்குடி 38,000 கோடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்துவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை விரிவாக்குவது, மின் பேருந்துகளின் இயக்கத்தை அதிகரிப்பது, போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் முதல்வர் ஆலோசித்தார். பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்தவும் தாவேக அரசு திட்டமிட்டு வருகிறது. அடுத்த அறிவிப்பாக கோவில் வளாகங்களில் உள்ள கடைகளில் பூஜை பொருட்களின் விலை பட்டியலை காட்சிப்படுத்துவது கட்டாயம் என்று தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து கோயில் நிர்வாகத்துக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: அனைத்து கோவில்களின் வளாகங்களில் இயங்கும் கடைகளில் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும். சுத்தமான தரமான பொருட்கள் விற்பனை செய்வதை கடைக்காரர்கள் உறுதி செய்ய வேண்டும். பூஜை பொருட்களின் விலை பட்டியலை பக்தர்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்த வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. பிளாஸ்டிக் பைகளில் பூஜை பொருட்களை அடைத்து விற்பனை செய்யக்கூடாது. மஞ்சள் துணிப்பையே மட்டுமே பொருட்கள் வழங்க வேண்டும். பக்தர்கள் கேட்காத பொருட்களை வாங்க சொல்லி கடைக்காரர்கள் வற்புறுத்தக்கூடாது. கோவிலுக்கு வெளியே வழித்தடங்கள் ஆக்கிரமித்து கடைகள் அமைத்து பூஜை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. கடைகள் சுற்றியும் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக மின் கட்டண உயர்வு குறித்து முதல்வர் முடிவு செய்வார் என்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மின்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இருப்பினும் கடந்த திமுக அரசு ஒரு சில ஆண்டுகளில் வீட்டு மின் இணைப்புக்கான கட்டண உயர்வை அரசு ஏற்கும் என அறிவித்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு 3.86% மின் கட்டணம் உயர்த்தப்படலாம் என கூறப்படும் நிலையில் கட்டண உயர்வு குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் 2031ஆம் ஆண்டுக்குள் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து பணிபுரிவோரின் எண்ணிக்கை குறையும் என நிதி அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதியோரின் பங்கு 2011ஆம் ஆண்டில் 10.6% இருந்த நிலையில் அது 2031ஆம் ஆண்டுக்குள் 18.2% உயரும் என்றும், முதியோர் சார்ந்திருக்கும் விகிதம் 2036ஆம் ஆண்டுக்குள் 32.7% உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பணிபுரியும் வயதினர் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் குறைகிறது. அதே வேளையில் அதிகரித்து வரும் முதியோரின் எண்ணிக்கை சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதார சேவைகளுக்கான செலவினங்களை அதிகரிக்க செய்கிறது என மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தொழில் வழங்குனர் வாரியத்தின் ஒத்துழைப்புடன் 1 வருட கால பயிற்சி பெற பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் 25/6/2026 இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி சிவகங்கை, மதுரை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.